Dear parents, dear students, எமது கல்வி நிலை சம்பந்தமாக சிந்திக்கின்ற போது உண்மையில் எமக்கு கல்வியை ஊட்டும் மிக முக்கியமான நிறுவனமாக எமது பிராந்தியங்களில் காணப்படும் பாடசாலைகள் காணப்படுகின்றன. இந்த பாடசாலைகளில் மிக முக்கியமாக நடைபெறுவது கல்வி எஜுகேஷன் ப்ராசஸ், கல்வி செயற்பாடுகள், கற்றல் செயற்பாடுகள், கற்பித்தல் செயற்பாடுகள். இவ்வாறு இந்த செயற்பாடுகள் தான் மிக பிரதானமாக நடைபெறுகின்றது. நிர்வாகமும் நடைபெறுகின்றது. ஆனால் மிக முக்கியமான ஒரு ஆளணி அந்த பாடசாலைகளை பொறுத்த மட்டில் மிக அவசியமான மிகவும் முக்கியமான ஆளணி தான் டீச்சர்ஸ், ஆசிரியர். இந்த ஆசிரியர்களுக்கு சில விடயங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, குறித்த பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியர் அந்த பாடம் தொடர்பான நுணுக்கமான மிகச்சிறந்த அறிவு, நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ். அதே போல் இந்த பாடத்தை கற்கும் மாணவர்கள் சம்பந்தமான அறிவு, இந்த மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி உளவியலை கொண்டவர்கள் என்ற விடயங்களை கட்டாயமாக அந்த ஆசிரியர் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் ஒரு ஆசிரியர் கட்டாயமாக தனக்குள்ள அறிவை தான் கற்றுக் கொடுக்கும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஸ்கில்ஸ், டெக்னாலஜி, அது தொடர்பான தொழில்நுட்பத்தையும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, சப்ஜெக்ட் நாலேஜ் தெரிந்திருக்க வேண்டும். இரண்டு, அந்த சப்ஜெக்டை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் சம்பந்தமான நாலேஜ் இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த சப்ஜெக்டை கற்றுக் கொடுத்தல் சம்பந்தமான நாலேஜ், டெக்னாலஜி, தொழில்நுட்பம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த மூன்று விடயங்களையும் கட்டாயமாக ஒரு ஆசிரியர் தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் கட்டாயமாக ஒரு ஆசிரியர் லேர்னர்ஸ் சம்பந்தமான, கற்பவர்கள் சம்பந்தமான உளவியலை தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் செயற்பாடுகள் சம்பந்தமான உளவியலை தெரிந்திருக்க வேண்டும். அதே போல் லேர்னிங் சிச்சுவேஷன், கற்றல் சூழ்நிலை, கற்றல் சூழல் சம்பந்தமான இந்த மூன்று விடயங்களையும் கட்டாயமாக ஒரு ஆசிரியர் தெரிந்திருக்க வேண்டும். அதனூடாகத்தான் தனது பணியை சிறப்பாக செய்யலாம். ஒரு ஆசிரியர் சிறப்பாக பணியாற்றவில்லை என்றால் அங்கே மாணவர்களுக்கு சிறந்த அடைவு மட்டங்கள், சிறந்த அறிவு மட்டங்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் மிக மிக அடிப்படையில் பணி செய்பவர்கள் ஆசிரியர்கள் தான். அவர்கள் மனம் இறங்கி பணி செய்ய வேண்டும். அவர்கள் மனம் வைத்து பணி செய்ய வேண்டும். அவர்கள் தங்களை அர்ப்பண ரீதியாக இழந்து பணி செய்ய வேண்டும். அப்போதுதான் ஒரு பாடசாலையில் ஒரு மாணவனுக்கோ அல்லது மாணவ சமுதாயத்துக்கோ சிறந்த பெறுபேறும், சிறந்த அடைவு மட்டங்களும் கிடைக்கும். எனவே மாணவர்கள் கற்கின்றார்கள், பரீட்சை எழுதுகின்றார்கள் என்று இருந்தாலும் ஆசிரியர் தான் அங்கு ஒரு ரோல் மாடல், ஆசிரியர் தான் அங்கு ஒரு மெயின் ரோல். எனவே ஆசிரியர்கள் கட்டாயமாக இந்த விடயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த கவன குவிப்பை பயன்படுத்தி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உதவி செய்வதனூடாக கற்றலுக்கு சிறந்த பெறுபேறையும் சிறந்த மாணவ சமுதாயத்தையும் நாம் எதிர்காலத்தில் பெறலாம் என்பதை உங்களுக்கு நினைவு கூறி இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.